அன்பர்களுக்கு வணக்கம். அடியேன் பாடலாசிரியர் பிரியன் பேசுகிறேன். பொருளீட்டல் ஒன்றே வாழ்வெனக் கருதி ஓடிக்கொண்டிருக்கும் இச்சமூகத்தில் கலையை நேசித்து மொழியை சுவாசித்து அற்புதமான கவிதைகளை படைப்புகளாக உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு கவிஞருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இச்சமூகம் பொருள் சார்ந்தது அன்று, மனம் சார்ந்தது, இனம் சார்ந்தது என்பதை தெரிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் மனிதம் இணைந்து பயணிப்பதற்கும் மொழி அவசியமான ஒன்றாகிறது. அந்த வகையில் உலகமயமாக்கல் நிறைந்த இக்காலகட்டத்தில் தமிழ் மொழியை கையிலேந்தி அதை காதலித்து கவிதைகளாக படைத்து கொண்டிருக்கும் கவிஞர்கள் அனைவரையும் மனமாற பாராட்டுகிறேன். கவிஞர்களை இணைத்தல் என்பது எளிய விஷயம் அல்ல. அந்த வகையில் கவிதை மட்டும் எனக்கூடிய ஒரு குழுவை உருவாக்கி அதில் அத்தனை கவிஞர்களையும் இணைத்து அவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக அவர்களுக்கு போட்டிகளை நடத்தி பரிசுகள் அறிவித்து இதை ஒரு மிகச்சிறந்த ஒரு மேடையாக மாற்றியிருக்கக்கூடிய அன்பிற்குரிய நண்பர் இயக்குனர் திரு ஏகாபவாணன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சக மனிதனுக்கு அங்கீகாரம் கிடைப்பது என்பதோ அடையாளம் கிடைப்பது என்பதோ எளிதல்ல. அந்த வகையில் சக கவிஞனை சக மனிதனை அடையாளப்படுத்தக்கூடிய விதமாக அவனுக்கான அங்கீகாரத்தை தரக்கூடிய விதமாக ஒரு மேடையை உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய இக்கவிதை மட்டும் என குழு வழியாக அதை சிறப்பாக செய்து வரக்கூடிய ஏகமானவர்களை நான் மீண்டும் பாராட்டுகிறேன். எது கவிதை, எது நல்ல கவிதை? முதலில் இதற்கான ஒரு பார்வை தேவைப்படுகிறது. எது கவிதை என்பதையும் எது நல்ல கவிதை என்பதையும் சொல்லிவிடக்கூடிய ஆற்றல் இந்த உலகத்தில் எவருக்கும் இல்லை என்பதே உண்மை. எப்படி எனில், மரம் எனக்கூடிய ஒன்றை பற்றி 1000 கவிஞர்களை எழுதச் சொன்னால் அவை 1000 மரங்களாக இங்கு முளைத்து நிற்கும். அதுதான் மொழிக்கும் கவிதைக்குமான சிறப்பு. 1000ம் ஒரு மரமாக வாய்ப்பில்லை. 1000 மரங்களாக மட்டுமே அவை வந்து நிற்கும். அதுதான் கவிதையின் தனித்தன்மை. அந்த வகையில் ஒரு கவிதையை ஒரு கவிஞன் எழுதிவிடுகிற பொழுது அது அவனுக்கான கவிதையாகிவிடுகிறது, அவனது கவிதையாகிவிடுகிறது. அப்பேற்பட்ட கவிதையை 100 கவிதைகளை இணைத்து நாம் பார்க்கிற பொழுது இது சிறந்த கவிதை, இது நல்ல கவிதை, இது ஆகச்சிறந்த கவிதை எனக்கூடிய பார்வையை தாண்டி கவிதை என்பதே அழகானது, கவிதை என்பதே அற்புதமானது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். பின் எதற்கு இந்த போட்டிகள்? மிக எளிமையான ஒரு விஷயம். ஒரு படைப்பாளியாக இந்த இடத்தில் எனக்கு பிடித்த கவிதையை, என் மனதிற்கு நெருக்கமான கவிதையை தொழில்முறை சார்ந்து பேசுகையில் மொழியை சரியாக கையாண்டிருக்கக்கூடிய, கவிதை ஆற்றலை கற்பனை சரியாக பதிவு செய்திருக்கக்கூடிய, படிப்பதற்கு புதுமையையும் பொருள் கட்டமைப்பையும் மொழி கட்டமைப்பையும் வார்த்தை வித்தைகளையும் எதிகை மோன இயல்புகளையும் சரியாக செய்திருக்கக்கூடிய கவிதை, ஆழ்ந்த பொருளை அழகாக சொல்லக்கூடிய ஒரு கவிதை என்கிற வகையில் மட்டுமே இந்த வகையில் நாம் இந்த போட்டியை கவனத்தில் கொள்ள வேண்டும் என அன்பர்களை கேட்டுக்கொள்கிறேன். எனக்குள் பெய்த மழை தலைப்பே கவிதை. மழையை பற்றி பேசினால், நினைத்தால், பார்த்தால், கேட்டால், என்ன செய்தாலும் அது அழகு. அந்த வகையில் ஒரு அற்புதமான ஒரு அழகான ஒரு கவித்துவமான ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்து வாசகர்களுக்கு கவிஞர்களுக்கு போட்டிக்கு அளித்த ஏகபவாணன் அவர்களை பாராட்டுகிறேன். மிக அழகான ஒரு தலைப்பு. இப்பொழுது பரிசில் வரிசைக்கு செல்வோம். மீண்டும் சொல்லிக்கொள்கிறேன், ஒரு சக படைப்பாளியாக பொருள் நிறைந்த, மொழி அழகு நிறைந்த, கருத்து வளம் நிறைந்த, அழகிய வடிவமைக்கப்பட்ட பொருள் செறிவு நிறைந்த கவிதைகளின் அடிப்படையில் மட்டுமே இவை தனிப்பட்ட என்னுடைய கருத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இவை முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு, 2 ஆறுதல் பரிசு, ஒரு சிறப்பு பரிசு என்னக்கூடிய ஒரு வரிசையை நடுவர் அவர்கள் அளித்திருக்கிறார். அந்த வகையில் முதலில் நாம் காணவிருப்பது ஆறுதல் பரிசு. 2வது ஆறுதல் பரிசில் இருந்து துவங்குகிறேன். இந்த பரிசில் வரிசையில் 2வது ஆறுதல் பரிசை பெறக்கூடிய கவிஞர் கவிதை எண் 10
நிலா கதிர் அவர்கள். எதற்காக இருக்கு இந்த ஆறுதல் பரிசு? ஒரு மழையை பேசியவுடன் காதலை பேசுகிற பார்வையை தாண்டி மகளை பேசிய பார்வை நன்று. வானவில் பூத்து நின்ற வண்ணமிகு நாளில் என துவக்கம் அழகாக இருந்தது. அந்த வகையில் ஒரு மகள் தந்தையிடம் வந்து சேரக்கூடிய தருணம், அந்த தந்தை எதிர்கொள்ளக்கூடிய உணர்வுகளை பிரதிபலித்த அழகு அது நிறைந்திருந்தது. கருத்த சூழ் கொண்ட என் ஆகாயத்தில் பெய்த மழையை மில்லி மீட்டர்களால் அளவிட முடியாது என பதிவு செய்த அந்த பார்வை அழகு. கல்லூரி செல்லக்கூடிய வரை சென்ற தன் மகள் இப்பொழுதும் ஒரு குழந்தையாய் தந்தை முன் நிற்கக்கூடிய அந்த தருணத்தை இப்போதும் பெய்ய துவங்குகிறது எனக்குள் ஒரு பெரும் சாரல் மழை என அவர் முடித்திருக்கக்கூடிய ஒரு பாங்கு. அந்த வகையில் ஒரு மகளுக்கான ஒரு தந்தை எழுதிய ஒரு அழகிய கவிதையின் கூடிய வகையில் இரண்டாவது ஆறுதல் பரிசை திரு நிலா கதிர் அவர்கள் பெறுகிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இக்கவிதை போட்டியில் முதல் ஆறுதல் பரிசை பெறக்கூடிய கவிஞர் கவிதை எண் 8 விஜி மணிகண்டன் அவர்கள். ஒரு அழகிய கவிதை. வட்டமிட்டு சுற்றிய வயதில் சுட்டித்தனம் சூடுபிடிக்க தொட்டிச்செடி விற்பனை கண்டேன் என்று துவக்கம் அழகு. தொடர்ந்து செடி கொடிகளுக்கும் கிராமிய வாழ்க்கைக்கும் தமக்குமான அந்த ஒரு உணர்வை பதிவு செய்த விதம் அழகாக இருந்தது. மண்புழு அறிவேன், மழைக்காலம் அறிவேன், தேங்கிய நீரில் நீந்திய அரட்டவளை அறிவேன் எனக்கூடிய எழுத்துக்குள் ஒரு சுவாரஸ்யம் இருந்தது. நட்டு வைத்த செடிதனிலே சுடர்விட்ட முதல் மொட்டவிழ்ப்பே எனக்குள் பெய்த பெருமழை நாள் என அவர் முடித்திருக்கக்கூடிய அழகில் இந்த மழை மீதும் வாழ்வியல் மீதுமான அவரது அழகியல் தெரிகிறது. அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்ததாக இக்கவிதை போட்டியில் சிறப்பு பரிசை பெற இருக்கக்கூடிய கவிஞர் கவிதை எண் 27 அதை எழுதிய உமா மகேஸ்வரி அவர்கள். இதற்காக சிறப்பு பரிசு 1, 2, 3 ஆறுதல் என பிரிக்கக்கூடிய வகையில் அதையும் தாண்டி ஒருவருக்கு அவருடைய கவிதை தரக்கூடிய உந்துதலுக்கு ஒரு பரிசை தர வேண்டும் எனக்கூடிய உந்துதலை ஏற்படுத்தக்கூடிய கவிதை என்பதால் அது சிறப்பு பரிசை பெறுகிறது. அந்த வகையில் பெய்யென பெய்யும் மழை என்பதுவாகி சொல்லெனச் சொன்னவுடன் வெடித்து வடிக்க என்னிடம் கவிதை ஒன்றும் கற்பு இல்லை என துவங்கிய வகையே அழகு. தொடர்ந்து அது பேசக்கூடிய மழையும் கவிதையும் இணைகிற தருணத்தை அவர் பதிவு செய்திருக்கக்கூடிய விதம் நன்று. ஒரு காட்டு பூ போல எனக்குள்ளும் மழையின் பின் நினைவாய் ஒரு கவிதை நிற்கலாம் என முடிந்தபின் பிறக்கக்கூடிய மழைக்கு பின் பிறக்கக்கூடிய கவிதையை பேசிய பாங்கு. எனக்குள் தீட்டி விட்டு செல்லும் ஆனந்தம் மழை இல்லா நேரங்களிலும் சாரல் தெளித்து விட்டே போகும் எனக்குள் பெய்த மழையாக என முடித்திருக்கக்கூடிய வகை. அந்த வகையில் ஒரு அழகிய கவிதையை படைத்தமைக்காக உமா மகேஸ்வரி அவர்களுக்கு சிறப்பு பரிசு தரப்படுகிறது. அவருக்கு என் வாழ்த்துக்கள். அடுத்ததாக இப்போட்டியில் 3ஆம் பரிசை பெறக்கூடிய கவிதை கவிஞர் திரு வசந்தகுமார் அவர்கள். கவிதை எண் 24 3ஆம் பரிசு பெறக்கூடிய கவிதை. உன் முத்தங்களின் தொடர் மழையால் நனைந்து குளிர்கின்ற பசுங்காடு நான். ஒரு அழகிய கவிதை ஊமைப்படுத்துகிற பொழுது உருவகப்படுத்துகிற பொழுது மேலும் அழகடைகிறது. அந்த வகையில் தொடர்ந்து ஊமையாலும் உருவகங்களாலும் படைக்கப்பட்ட ஒரு கவிதையாக நான் பார்க்கிறேன். ஜன்னல்கள் படபடக்கின்ற வீடொன்று நான் என தன் கவிதையை தொடர்ந்து இணைத்து பயணித்த விதம் அழகு. உன் சினுங்கல்கள் பொதிகை மலை சாரல் மழையதில் நனைந்து தலை தோட்டுகின்ற தொலை பயணினான் எனக்கூடிய பார்வை. ஊடலுக்கு பின் வருகின்ற உன் முதல் முத்தம் கோடை மழை, அதை அள்ளி பாய்ந்து குடிக்கின்ற சுள்ளி வேர் நான் என மழையும் பெண்மையையும் தன்னையும் இணைத்து கொண்ட நுட்பம். எனக்குள்ளே நீ பெய்த மழையெல்லாம் உனக்கென்றே தமிழாகி பொழிகின்றன என இறுதியில் கவிதையும் சேர்த்து மொழியும் சேர்த்து இணைத்த பாங்கு அழகு. திரு வசந்தகுமார் அவர்களுக்கு 3ஆம் பரிசை பெறக்கூடிய இக்கவிஞரை வாழ்த்துக்கள். இக்கவிதை போட்டியில் 2ஆம் பரிசு பெறக்கூடிய கவிஞர் கவிதை எண் 4 எழுதிய காமராஜ் அவர்கள். 2ஆம் பரிசு பெறக்கூடிய கவிதை.
மரங்கள் நிறைந்த காட்டினில் உன் விரல்களை பிடித்து நடக்கிறேன். ஒரு அழகிய கவிதை என்பொழுது எப்பொழுதும் நம்மை ஏதோ ஒரு தருணத்திற்கு அழைத்துச் செல்லும், அல்லது ஏதோ ஒரு காட்சியை பிரதிபலிக்க வைக்கும், அல்லது ஏதோ ஒரு கதைக்குள் நம்மை செலுத்தும். அந்த வகையில் மரங்கள் நிறைந்த காட்டினில் உன் விரல்களை பிடித்து நடக்கிறேன் என ஒரு விரல் அங்கு இருந்தாலும் மறு விரலை நமக்கு தந்து நம்மையும் அழைத்துச் செல்லக்கூடிய ஒரு கவிதையாக இதை நான் பார்க்கிறேன். தொடர்ந்து அந்த கவிதை கானகத்திற்குள் நடந்து செல்கிறது. அரவமற்ற அந்த பொழுதில் உன் முத்தத்தின் ஈரங்கள் எனக்குள் பெய்த மழை என அவர் அந்த கவிதையை முடித்து வைத்திருக்கக்கூடிய பார்வை அழகு. உன் விரல்களின் மிதமான வெப்பம் வனத்தில் பொழியும் பனியின் குளிரிலிருந்து காக்கிறது என்னை என்பது போன்ற மொழிநுட்பம் நன்று. 2வது பரிசு பெறக்கூடிய காமராஜ் அவர்களுக்கு என் வாழ்த்துக்கள். முதல் பரிசு. எப்பொழுதும் முதல் என்பது அழகானது, அங்கீகாரம் மிக்கது, அடையாளம் மிக்கது. அந்த வகையில் முதல் பரிசை இந்த கவிதை, இந்த கவிஞர் எப்படி பெற்றார்? இங்கு முதல் பரிசை பெறக்கூடிய கவிஞர் கவிதையின் 7 எழுதிய தங்கபாபு அவர்கள். ஒரு அழகிய கவிதை. கவிதை என்பது எப்படி இருக்க வேண்டும், எதை பேச வேண்டும் என்பதை அனைத்தையும் தாண்டி படிக்கக்கூடிய வாசகனுக்கு அது ஏதோ ஒன்றை சொல்லிவிட்டு சென்றால், ஏதோ ஒன்றை உணர வைத்து சென்றால், படித்து முடித்த பின்னும் படித்த வாசகனின் நினைவில் நின்றால் அது அழகிய கவிதை ஆகிறது. பாட்டன்கள் உழுது பதப்படுத்திய வயல்களெல்லாம் ரியல் எஸ்டேட்டுகள் ஆகின என சமூகத்தை பேச துவங்குகிற கவிதை அழகான ஒன்று. மழை காதலையும் பாசத்தையும் நட்பையும் பேசுகிற சமயத்தில் இந்த மழை சமூகத்தை பேசுகிறது, சமூக வாழ்வியலை பேசுகிறது, வாழ்வியலின் உண்மையை பேசுகிறது. பயிர்களை பிடுங்கி வீடுகளை நடுகிறார்கள் எனக்கூடிய அந்த சொல் கட்டமைப்பில் கோபம் தெரிகிறது. உழவர்கள் எல்லாம் கொத்தனார்களாய் உருமாறினர் என்பதில் வழி தெரிகிறது. வாய்க்கால் நரம்புகளில் நீர் பாய்ச்சிய குளங்களின் வயிற்றில் மண் பாய்ச்சி எழும்புகின்றன மண்டபங்கள், எத்தனை அழகு! வாய்க்காலில் ஓடுகின்றன தார் சாலைகள், எவ்வளவு பெரிய உண்மை! பயிர் வாசம் மறைந்து போய் எங்கு பார்ப்பினும் கான்கிரீட் நாற்றம் என உண்மையை முகத்தில் அழைகிறது. இப்படி தொடர்ந்து அவை பேசுகிற உணர்வு அழகு. நெல் சோற்றுக்காகவும் நல் காற்றுக்காகவும் மனிதன் அலையப்போகும் நாள் வெகு தொலைவில் இல்லை என உண்மையை உறக்க கத்துகிறது. பெரிதாய் எனக்குள் பெய்த மழையில் சரிசமமாய் கலந்திருந்தது நிலங்களின் கண்ணீரும் வனங்களின் கண்ணீரும் என முடித்திருக்கக்கூடிய பாங்கு, வகை, பார்வை, கோணம், கட்டமைப்பு மிக அழகு. சமூகத்தை பேசுகிற, சமூக உண்மையை பேசுகிற இந்த மழை ஒரு அழகான மழை. அந்த வகையில் இச்சமூகத்திற்கான ஒரு அழகிய கவிதை படைத்த திரு தங்கபாபு அவர்கள் இந்த போட்டியில் இக்கவிதை போட்டிக்கான முதல் பரிசை பெறுகிறார். அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். போட்டி என்றல்ல, இக்கவிதை போட்டியில் கலந்து கொண்ட, இதற்காக எனக்குள் பெய்த மழையை எழுதிய ஒவ்வொரு கவிஞரையும் நான் வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு கவிஞருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துகள். தொடர்ந்து தமிழோடு, மொழியோடு, கவியோடு இணைந்து இன்னும் ஆகச்சிறந்த படைப்புகளை நீங்கள் படைக்க வேண்டும். தொடர்ந்து அற்புதமான கவிதைகளை வாசகர்கள் ரசிக்க வேண்டும். இந்த கவிதை மட்டும் குழு இன்னும் சிறப்புடனும் இன்னும் செருக்குடனும் மிகச்சிறப்பான படைப்புகளை, படைப்பாளிகளை அடையாளப்படுத்தி அங்கீகாரப்படுத்தி மேலும் மொழிக்கு அழகு சேர்க்க வேண்டும் என தமிழ் தாயின் ஆசை என்றும் நமக்கு கிட்டட்டும் என சொல்லி அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.